தொழில்துறை தொடர்புகள் சட்டம். ஒரு நிறுவனத்துல ஒரு எம்ப்ளாயியுடைய ஸ்கில், அவரு போதுமான அளவுக்கு அவருக்கு ஸ்கில் இல்ல, இந்த வேலைக்கு சூட் ஆகல அப்படின்றதுனால அவர் பணி நீக்கம் செய்றாங்க அப்படின்னா, கட்டாயம் அவருக்கு 15 நாள் ஊதியத்த கொடுத்து தான் பணி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த சட்டம் உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிறதுக்காக ஒரு தீர்ப்பாயம் ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னும் இந்த சட்டம் சொல்லுது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, குறுகிய காலத்துல அது தீர்வு காணணும் அப்படிங்கிறதுனால, தேசிய அளவுல இதுக்குன்னு ஒரு தீர்ப்பாயம் அமைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டம் சொல்லுது. அதே மாதிரி தொழிற்சங்கங்கள், அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள்ல தொழிற்சங்கங்கள் இருக்கும் இல்லையா, அங்க எல்லாம் 51% வாக்குகள் அல்லது அதற்கு மேலான வாக்குகள் இருந்தால் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கான அங்கீகாரமே அந்த தொழிற்சங்கத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அதனால தான் இப்போ இதை சார்ந்து இந்த புதிய தொழிலாளர் சட்டத்துக்கு எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு. அதே போல இப்ப இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அட்வான்டேஜஸ், அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 90 விழுக்காடு எம்ப்ளாயிஸ் அன்டாக்குமெண்டடா தான் இருக்காங்க. இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள் மூலமாக இப்போ வந்து இந்த ஆன்லைன் ஒர்க்கர்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ், டெலிவரி பாய்ஸ் இப்படின்னு இவங்களை எல்லாம் இதுல கவரேஜ் பண்றதுனால அவங்கள ஆவணப்படுத்துறதும் இதுல சாத்தியமாகுது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான சம ஊதியம், பணி நேரம், கூடுதல் பணி நேரத்துக்கு ரெட்டிப்பு சம்பளம் அப்படிங்கறதெல்லாம் இதுல அட்வான்டேஜா பார்க்கப்படுது. டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள்ல ஏற்கனவே 3 தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல அந்தந்த தொழிலாளர்களுக்கு ஏற்றால் போல விதிகளை மாற்றி விதிச்சிருக்காங்க. அதனால இந்த புதிய சட்டங்கள்னால ஏற்கனவே மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான சலுகைகள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு.